ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி நோட் 2025 to 26க்கான சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையுடைய பாலிசி நோட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிறுபஞ்ச மூலத்திலிருந்து வரிகள் கொடுத்துருந்தாங்க. நீர் அறம் நன்று, நிழல் நன்று, தன்னில்லுள் பார் அறம் நன்று, பார்த்து உண்பானேல் பேரறம் நன்று, தளிசாலை நாட்டல் பெரும்போகம் ஒன்றுமாம் சால உடன். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீர்நிலைகளை குளம் கிணறுகளை அமைக்கணும், மரம் நடணும், உறைவிடம் அமைக்கிறது, பகிர்ந்து உண்ணணும், பாதையோரங்களில் மரம் நடுதல், இந்த மாதிரி செயல்கள் தான் பேரின்பத்துக்கான வழிகள் அப்படின்னு. ஸோ மக்களுடைய நற்பண்புகள் என்ன இருக்கணும், ஈகை குணம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வரிகள் அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டு அரசோடைய சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அப்படிங்கிறது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1995 இதோடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சென்னையில் இருக்குது. ஓகே, இந்த துறையோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், கடலோர ஒழுங்குமுறை மண்டலங்கள், கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ஸு, அப்புறம் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டு, அதாவது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிவிக்கைகளை செயல்படுத்துறது தான் இந்த துறையோடைய முக்கியமான நோக்கம். 1995 ஆரம்பித்தாங்க. இப்போ சமீப காலமாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த உலகளவில் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது உலகளவில் சூழல் அமைப்புகளுக்கும் பொருளாதாரத்துக்கும் ஒரு பெரிய சவாலாக வந்து உருவெடுத்திருக்கு. ஸோ அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் இந்தியா வந்து தேசிய அளவில் தீர்மானிக்கப்பட்ட பங்களிப்புகளை வந்து வழங்கினாங்க. அதாவது நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் COP26 கிளாஸ்கோவில் நடந்த 26வது ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற மாநாட்டிலையும் இந்தியா வந்து பங்கேற்றது. ஸோ அங்கேயும் வந்து தீர்மானங்கள் வந்து கொண்டு வந்தாங்க, காலநிலை மாற்றம் தொடர்பானது தான். ஸோ இந்த மாநாட்டில் தான் இந்தியா வந்து அந்த 2070க்குள்ளே நிகர பூஜ்ஜிய உமிழ்வு அப்படிங்கிற நெட் ஜீரோ எமிஷன்ஸை 2070க்குள்ளே அடையணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் செட் பண்ணது COP26 தான். இந்தியாவில் அதிகம் தொழில் மயமாக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு. அதே மாதிரி 1076 கிலோமீட்டர் நீண்ட கடற்கரையும் கொண்டு இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னாலும் தமிழ்நாடு தான். ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அதிகமான தொழில்கள் இருக்கிறதும் நீளமான கடற்கரை இருக்கிறதும் இதனால் என்னாகும் அப்படின்னா, காலநிலை மாற்ற பாதிப்புகள் அதிகமாக வரும். கடல் மட்ட உயர்வு இந்த மாதிரியான பாதிப்புக்கு அதிகமாக ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு. இந்த சவால்கள்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் தேசிய இலக்கு, அதாவது கார்பன் சமநிலை அடையிறதுக்கான தேசிய இலக்கை காட்டலும் அதுக்கு முன்னாடியே கார்பன் சமநிலையை வந்து தமிழ்நாடு அடையும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படின்னு இருந்ததை டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி 2021 மாற்றினாங்க. இந்த துறையோடைய பெயர் முன்னாடி வந்து வெறும் சுற்றுச்சூழல் துறை அப்படின்னு இருந்தது. 2021 சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் அப்படின்னு பெயர் மாற்றியிருந்தாங்க. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் இந்த காலநிலை மாற்றத்துக்கு எதிராக நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்போட முக்கியத்துவத்தை உணர்ந்து அதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகாரம் கொடுத்த நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஸோ நம்மளோட அரசியல் அமைப்பில் இதை பற்றி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அரசுக்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள் டிபிஎஸ்பியில் ஒரு பிரிவு ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். அதே போல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிபிஎஸ்பியில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, 42வது திருத்தம் 1976 கொண்டு வந்தாங்க இல்லையா, அதில் பிரிவு 48A வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நாட்டோடைய காடுகள் வனவிலங்குகளை பாதுகாக்கவும் அரசு முயற்சிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த ஆர்டிக்கல் 48A. இதே போல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 51AGயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவது இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும் அப்படிங்கிறது.
ஸோ இந்த 2 பிரிவுகள் வந்து நமக்கு அரசியல் அமைப்பிலேயே இருக்குது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது மக்களோட நல்வாழ்வு, சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் தான் நாட்டோடைய இயற்கை வளங்களை சரியான அளவில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒன்று. ஸோ இதுக்காக இருக்கக்கூடிய இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 1986 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் மத்திய அரசு வந்து கொண்டு வருது. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இதே போல் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிவிக்கை 2006 என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, புதுசாக ஏதாவது திட்டங்கள் கொண்டு வராங்க, இல்லை வந்து நவீனமயமாக்குறாங்க, புதிய செயல்பாடுகள் இருக்குது, இல்லை ஏற்கனவே இருந்த செயல்பாடுகளுடைய விரிவாக்கம், இந்த மாதிரி நிறைய பணிகள் வந்து மேற்கொள்வாங்க. அதனால் ஏதாவது சுற்றுச்சூழல் பாதிப்புகள் வருமா அப்படின்னு ஆராய்ஞ்சு தடை விதிக்கணும்னா தடை விதிக்கலாம், இல்லை அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதை கட்டுப்படுத்தணும். ஸோ அதுக்காக தான் மத்திய அரசினால் இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிவிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. இதே போல் ஒரு அறிவிக்கை தான் கடலோர ஒழுங்குமுறை மண்டல அறிவிக்கை, கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் நோட்டிஃபிகேஷன். ஸோ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 கீழே முதல் முறையாக இந்த கடலோர ஒழுங்குமுறை மண்டல அறிவிக்கையை வந்து எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா 1991. இது வந்து கோஸ்டல் ஏரியாவுக்காக. ஸோ கோஸ்டல் ஏரியாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் மீனவர் சமுதாயம், உள்ளூர் சமுதாயங்களுக்கான வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இயற்கை இடர்கள், அப்புறம் கடல் மட்டம் உயருது, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிலீஸ் பண்ணணும் இல்லையா? அதனால் நிலையான வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி 2011 ஒன்று, 2019 ஆண்டுகளில் திருத்தப்பட்ட இந்த கடலோர ஒழுங்குமுறை மண்டல அறிவிக்கைகள் வந்து வெளியிட்டாங்க. அடுத்தது இந்த டிபார்ட்மெண்ட்டோடைய இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம், தமிழ்நாடு க்ரீன் கிளைமேட் கம்பெனி. எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னா, காலநிலை மீள்திறனுடன் கூடிய வளர்ச்சி, சூழல் அமைப்புகளுடைய மீட்டெடுப்பு, நிலையான வள மேலாண்மை, இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் கட்டமைப்புகளை வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னோடி அமைப்பாக தான் இந்த நிறுவனத்தை வந்து உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு துறை, ஆராய்ச்சி நிறுவனம், பங்குதாரர்கள் இவங்களுடைய முயற்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அமைப்பாக இந்த அமைப்பு வந்து செயல்பட்டுட்டு வருது, தமிழ்நாடு க்ரீன் கிளைமேட் கம்பெனி. அடுத்ததாக காலநிலை சவால்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 மிஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் தமிழ்நாடு மிஷன், பசுமை தமிழ்நாடு இயக்கம். 2வது தமிழ்நாடு வெட்லேண்ட்ஸ் மிஷன், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம். தமிழ்நாடு கோஸ்டல் ரெஸ்டோரேஷன் மிஷன், டிஎன் ஷோர், தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம். தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லி இந்த 4 இயக்கங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 4 இயக்கங்களும் இந்த தீம்ஸை வந்து 5ஆக பிரிச்சுக்கிறாங்க. 5ஆக பிரிச்சுட்டு அதை வந்து செயல்படுத்திகிட்ருக்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலநிலை தடுப்பு, தழுவல் மற்றும் கடலோர மீள்திறன் அப்படிங்கிறது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன், அடாப்டேஷன், கோஸ்டல் ரெசிலியன்ஸ். இது என்ன அப்படின்னா, இப்போ புவி வந்து வெப்பமயமாதல குறைக்கணும், பசுமை இல்ல வாயுக்கள் உமிழ்வை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது. 2வது வந்து காலநிலை பாதிப்புகளுக்கு ஏற்ப அதுக்கு நாம் அடாப்ட் ஆகிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மக்களோ உள்கட்டமைப்பு வசதிகளையோ நம்ம செஞ்சுக்கணும். கடல் மட்ட உயர்வு, புயல், இந்த மாதிரி கடலோர பகுதிகளை இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் வந்து பாதுகாக்கக்கூடிய மீள்திறனை உருவாக்கணும். இதுக்காக தான் இந்த காலநிலை தடுப்பு அப்படிங்கிறது. 2வது பாருங்கள், பல்லுயிர் பாதுகாப்பு, சூழல் அமைப்பு மற்றும் கடலோர மறுசீரமைப்பு, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், எக்கோசிஸ்டம், கோஸ்டல் ரெஸ்டோரேஷன். ஸோ எதுக்காக பல்லுயிர் பாதுகாப்பு அப்படின்னா, ஏற்கனவே ஏதாவது தாவரங்களோ விலங்கினங்களோ அழிஞ்சிட்டு வரக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னா அதை பாதுகாக்கணும், அதோட இயற்கை வாழ்விடங்களை பாதுகாக்கணும். காடு, சதுப்பு நிலங்கள், இந்த மாதிரி இயற்கை சூழல் அமைப்புகளை வந்து மேம்படுத்தணும். கடற்கரை பகுதிகள் ஏதாவது சிதைவடைந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து பழைய நிலைக்கு வந்து சீரமைக்கணும் அப்படின்றதுக்காக. 3வதாக பாருங்கள், சுழற்சி பொருளாதாரம் மற்றும் நிலையான வள மேலாண்மை, சர்க்குலர் எக்கானமி அண்ட் சஸ்டைனபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அது என்ன சர்க்குலர் எக்கானமி அப்படின்னா, கழிவுகளை கம்மி பண்ணிவிட்டு பொருட்களை மறுபடியும் பயன்படுத்தணும் சுழற்சி முறையில். ஸோ அதை தான் நம்ம வந்து சுழற்சி பொருளாதார முறை, சர்க்குலர் எக்கானமி அப்படின்னு ஸோ அதை வந்து ஊக்குவிக்கணும்.
இயற்கை வளங்களை எதிர்கால தலைமுறையினருக்கும் கிடைக்கிற வகையில் செய்யணும். ஸோ அந்த மாதிரி நிலையான முறையில் நிர்வகிக்கணும். அதுதான் சஸ்டைனபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னா நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கும் இந்த வளங்கள் கிடைக்க செய்யணும். 4வது மாசு கட்டுப்பாடு, நகர்ப்புற வெப்ப தணிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் நலம், பொல்யூஷன் கண்ட்ரோல், அர்பன் கூலிங், என்விரான்மெண்டல் ஹெல்த்து. அதுக்கப்புறமா திறன் வளர்ப்பு மற்றும் சமூகங்களின் பங்கேற்பு, கெப்பாசிட்டி பில்டிங், கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். ஸோ இந்த சுற்றுச்சூழல் தொடர்பாக, பாதுகாப்பு தொடர்பாக ஏதாவது நியூ டெக்னாலஜிஸ் வந்திருக்கா அப்படின்னா அதை பற்றின அவேர்னஸ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதிகாரிகளுக்கும் சேர்க்கணும், மக்களுக்கும் சேர்க்கணும். அதுதான் கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் எந்த சுற்றுச்சூழல் திட்டத்துலேயும் மக்களோட பங்களிப்பும் இருக்கணும். அவங்களுக்கு போதுமான அவேர்னஸும் இருக்கும், அவங்களுடைய பங்களிப்பும் இருக்கணும். அதான் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். ஸோ இந்த மாதிரி 5 தீமாக பிரித்து அதை செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. நம்ம இதை ஒவ்வொன்றா பார்க்குறோம், ஒவ்வொரு மிஷனாக பார்ப்போம். பசுமை தமிழ்நாடு இயக்கம், க்ரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டோடைய காடு மரங்களுடைய பரப்பளவை மொத்த நிலப்பரப்பில் 33% உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் இந்த இயக்கத்தின் கீழே தமிழ்நாடு முழுக்க 10.86 கோடி மரக்கன்றுகள் நட்டிருக்கிறாங்க. 75 மரகத பூஞ்சோலைகள் எல்லா மாவட்டங்கள்லேயும் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்திய மாநிலங்களின் வன அறிக்கை 2023, இந்தியன் ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023 படி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டோடைய நிலப்பரப்பில் 26,450 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வனப்பகுதியாக இருக்குது. இது நம்ம மாநிலத்தோட மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 20.34%. இதே இந்திய வன ஆய்வு 2023 அறிவிக்கை, அது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டு. இது ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா 2023 ரிப்போர்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டோடைய வனப்பரப்பு அப்படின்னு பார்த்தோன்னா 31,820 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குது. ஸோ அப்போ மாநிலத்தோட மொத்த நிலப்பரப்பில் இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோன்னா 24.47%. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானது. ரிப்போர்ட்டை கேட்பாங்க. அதன்படி தமிழ்நாட்டில் இப்போ எவ்வளோ வனப்பரப்பு இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, நம்மளுடைய டார்கெட் எவ்வளோ, இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2வதாக தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நீர்நிலைகள், நம்ம பசுமை தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோன்னா மரம் காடு பரப்பளவை அதிகரிக்கணும். ஈரநிலை இயக்கம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நீர்நிலைகள், சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும். தமிழ்நாடு வெட்லேண்ட்ஸ் மிஷன் இது. பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாத்து நீர்நிலைகளோட சுற்றுச்சூழல் சமநிலையை மீட்டெடுக்கிறது. இந்த ஏரி குளங்கள் சதுப்பு நிலங்களை வரைபடமாக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஆக்கிரமிப்புகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அகற்றணும், அதை சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் அந்த தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்துக்கோங்க, 100 ஈரநிலங்களை 5 ஆண்டுகளுக்குள்ளே கண்டுபிடிச்சு வரைபடம் தயாரிக்கணும். அதே மாதிரி சுற்றுச்சூழல் சமநிலையை ஈரநிலங்களில் மீட்டெடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் தமிழ்நாடு ஈரநில இயக்கம். இந்த ஈரநிலங்களுக்கு சர்வதேச அளவில் அங்கீகாரம் வாங்கி கொடுக்கறது தான் ராம்சர் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த நம்ம தொடர்ந்த முயற்சியினால் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சக்கரக்கோட்டை, அப்புறம் தீர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் உட்பட 20 ராம்சர் தலங்களோட இந்தியாவிலேயே அதிக ராம்சர் தலங்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு. அடுத்ததாக தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம். இது எதுக்காக? தமிழ்நாடு கோஸ்டல் ரெஸ்டோரேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு சஸ்டைனபிளி ஹார்னஸிங் ஓஷன் ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ளூ எக்கானமி, ஸோ டிஎன்ஷோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, கடலோர பகுதிகளுக்காக கடல்சார் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிறது. கடல் அரிப்பை தடுக்கணும், கடலோர சூழலையும் மீனவ மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். இந்த அலையாத்தி காடுகள் மேங்க்ரூவ்ஸ் இருக்கும் இல்லையா, அது, அப்புறம் பவளப்பாறைகள், அப்புறம் கடல் புற்களை வளர்க்குறது, கடலோர பகுதிகளில் பயோஷீல்ட்ஸ் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அடுத்ததாக தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன். இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2021 to 22 அந்த பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் அப்புறம் மிட்டிகேஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்படின்னு சொல்லி 500 கோடி ரூபா 5 ஆண்டுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவித்து
23/3/2022 ஸ்டார்ட் பண்ணாங்க. காலநிலை மாற்றத்தோட தாக்கத்தை எதிர்த்து போராடணும், அதோடைய பாதிப்புகளை தணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மாநில அளவில் கார்பன் உமிழ்வை வந்து குறைக்கணும். ஸோ காலநிலை மாற்றத்துக்கேற்ப தகவமைத்து கொள்ளணும், புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஊக்குவிக்கணும், மாவட்ட வாரியாக காலநிலை மாற்ற திட்டங்களை வந்து உருவாக்கணும், போதுமான அளவு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும். ஸோ தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன். ஸோ இந்த மாதிரியான திட்டம் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்துலையும் கிடையாது. தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக இந்த மாதிரியான திட்டம் வந்து உருவாக்கப்பட்டு செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 மிஷன்ஸும் பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், அப்புறம் நெய்தல் மீட்சி இயக்கம், காலநிலை மாற்ற இயக்கம், இது 4மே தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் தான் செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது தமிழ்நாடு காலநிலை மாற்ற ஆட்சி மன்ற குழு, தமிழ்நாடு கவர்னிங் கவுன்சில் ஆன் கிளைமேட் சேஞ்ச். 2022 தான் இந்த ஆட்சி மன்ற குழு வந்து அமைச்சாங்க. முதல்வர் வந்து தலைவராக இருப்பார். உறுப்பினர்களாக பார்த்தோம் அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள், பன்னாட்டு அமைப்புகளை சேர்ந்த வல்லுநர்கள், தலைமைச் செயலாளர், அரசு செயலாளர்கள், அப்புறம் அமைச்சர்கள், அப்புறம் பல்துறை பங்குதாரர்கள், இவங்கெல்லாம் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க. இந்த ஆட்சி மன்ற குழுவோடைய குறிக்கோள், அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்திற்கான கொள்கை வழிகாட்டுதல்களை வழங்குறது, பாலிசி வந்து கொடுக்கறது, காலநிலை தழுவல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளுக்கான அறிவுரைகளை வழங்குறது, காலநிலை மாற்றத்திற்கான தமிழ்நாடு மாநில செயல் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கிறது, அப்ரூவ் பண்ணுறதும் இவங்க தான். மாநில காலநிலை மாற்ற இயக்கம் மற்றும் மாவட்ட காலநிலை மாற்ற இயக்கங்களுக்கு காலநிலை தொடர்பான முன்னெடுப்புகளை செயல்படுத்துறதுக்கான வழிகாட்டுதல்களை வழங்குறதும் இந்த ஆட்சி மன்ற குழு தான். ஸோ முதலாவது 2வது தமிழ்நாடு காலநிலை மாற்ற ஆட்சி மன்ற குழு கூட்டம் வந்து முதலமைச்சர் தலைமையில் 2023லையும் 24லையும் நடந்திருக்குது. அடுத்தது தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 3.0, தமிழ்நாடு கிளைமேட் சமிட் 3.0. ஸோ இந்த சம்மிட் எப்போ நடந்துச்சு அப்படின்னா February 2025 சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் வந்து நடத்தினாங்க. அப்புறம் நிறைய வெளியீடுகள், முக்கியமான புத்தகங்கள் வந்து வெளியிட்டாங்க. அப்புறம் அறிக்கைகள் வந்து நிறைய வெளியிட்டிருந்தாங்க. காலநிலைக்கு ஏற்ற வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் ஃபார் கிளைமேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணத்தை வெளியிட்டாங்க. அப்புறம் தொழில் துறைகளுக்கான பசுமை மதிப்பீடு, தன்னார்வ மதிப்பீட்டு இணையதளம், வாலண்டரி ரேட்டிங் போர்ட்டல் வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ராஜபாளையம் கார்பன் மிகை நீக்க திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அங்கே ராஜபாளையம் பகுதியில் கார்பன் உமிழ்வை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் பள்ளிகளில் சுற்றுச்சூழல் குழுமங்கள், எக்கோ கிளப்ஸ் வந்து ஆரம்பிக்கணும், நிறுவப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சமிட் தான் அந்த காலநிலை மாற்ற சமிட் 3.0 இது. அடுத்ததாக நாள்தோறும் நல்வாழ்வு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது மனிதர்கள், விலங்குகள், சுற்றுச்சூழல், இது 3ஐயும் தனித்தனியாக பார்க்காம 3க்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அங்கீகரிக்கிற வகையில் ஒரே ஆரோக்கியம் அப்படின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு திட்டம் வந்து உருவாக்குனாங்க. அதாவது கூட்டு பாதிப்புகளை தனித்தனியாக அணுகாமல் இன்டகிரேட்டட் ஸ்ட்ராட்டஜியை வந்து பயன்படுத்தி அதை தீர்க்கறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இது. அதிகரித்து வரக்கூடிய நகரமயமாக்கல், நவீன வேளாண் நடைமுறை, பல்லுயிர் இழப்பு, இதனால் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இது. அடுத்ததாக முதலமைச்சர் அவர்களின் நீர்நிலை பாதுகாப்பு விருது, சீஃப் மினிஸ்டர்ஸ் வாட்டர் பாடி கன்சர்வேட்டர் அவார்டு. மாநிலத்தில் நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காக சேவையாற்றக்கூடிய குடிமக்களாக இருக்கலாம், இல்லை நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை பொது சமூக அமைப்புகளாக இருக்கலாம், அவங்கள கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முதலமைச்சர் நீர்நிலை பாதுகாவலர் விருது வந்து வழங்கப்படுது. ஸோ இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விருதாளருக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் ரொக்க பரிசு வந்து வழங்கப்படுது. அடுத்ததாக பசுமை கரங்கள் திட்டம், புதியதோர் உலகம் செய்வோம், மை டிஎன் இனிஷியேட்டிவ் நேச்சர் ஸ்டீவர்ஷிப் ப்ரோக்ராம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதுக்காக தான், சுற்றுச்சூழல், இயற்கை சுற்றுச்சூழலை மீட்டெடுத்து அதை பாதுகாக்கணும், அதுதான் நோக்கம். அதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாலண்டியர்ஸ் வச்சு அவேர்னஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காலநிலை மாற்றத்துக்கு எதிரான கொள்கை மாற்றங்களை நோக்கி நகரணும் அப்படின்னும் இந்த திட்டம் வந்து வழிவகுக்குது. இதுக்காக புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற போர்ட்டல் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்.
யூனிசெஃப் இவா அப்படின்ற நிறுவனத்தோடு சேர்ந்து இது உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக மாவட்டங்களை கார்பன் சமநிலை மையங்களாக மாற்றுதல். ஸோ கார்பன் நியூட்ரல் ஹப்ஸாக மாற்றுறது. இது என்ன அப்படின்னா, அர்பனைசேஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுது, எல்லோரும் வந்து வேலை வாய்ப்புக்காக சிட்டிக்கு வராங்க. சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இதனால் காலநிலை மாற்றத்தினால நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுது. 60% அதிகமாக அங்கே வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் வந்து இருக்குது. இதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டங்களை, நகரங்களை கார்பன் சமநிலை மையங்களாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் நீலகிரி, ராஜபாளையம், ராமேஸ்வரம், நீலகிரி, கோயம்புத்தூர் இந்த நகரங்களை வந்து கார்பன் சமநிலை மையங்களாக மாற்றுறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இதில் நீலகிரி, கோயம்புத்தூர், ராஜபாளையம் இந்த இடங்களில் கார்பன் சமநிலை பயிற்சி பட்டறைகள் வந்து நடத்தப்பட்டிருக்குது. இந்த நகரங்களில் கார்பன் உமிழ்வுக்கான முக்கியமான காரணிகள் என்ன அப்படிங்கிறத கண்டறிவதற்கான அடிப்படை கள மதிப்பீடுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜபாளையம், ராமேஸ்வரம், நீலகிரி, கோயம்புத்தூர் கார்பன் சமநிலை மையங்களாக மாற்றுறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக கார்பன் செறிவூட்டல் திட்டம், கார்பன் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிலத்தில் வந்து கார்பனை சேமிக்கிறது மூலமாக மண்ணோட ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்கிறது, அப்புறம் நீரை சேமிக்கக்கூடிய திறனை மேம்படுத்துறது, தாவரங்களோட வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சியில் பெருங்குடியில் ஒரு பயோமைனிங் சைட் வந்து இருக்குது. அங்கே வந்து ரொம்ப நாளாக தேங்கி கிடக்கக்கூடிய அந்த மக்கும் குப்பைகள்னு சொல்லுவாங்களே, அதை வந்து பயோமைனிங் அப்படின்ற முறையில் பிரிச்செடுத்து அதெல்லாம் வந்து சுத்திகரித்து அது இயற்கை உரமாக கம்போஸ்ட்டாக வந்து மாற்றுறது. ஸோ அந்த மாதிரி மண்ணை வந்து எடுத்து மதுரைப்பாக்கம் காப்பு காடுகளில் 6000 நாட்டு மரக்கன்றுகள் வந்து நட்டிருக்கிறாங்க. 2023 அக்டோபரில் 1:1 அப்படின்ற விகிதாச்சாரத்தில் இந்த உயிர்கழிவு மண்ணில் வளர்க்கப்பட்ட இந்த மரக்கன்றுகள் வந்து நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1:1 அப்படின்னா பாதி மண் வந்து சாதாரண மண்ணாக இருக்கும், பாதி வந்து அந்த குப்பை கிடங்குலேருந்து எடுத்த அந்த சுத்திகரிக்கப்பட்ட மண்ணாக இருக்கும். பயோமைன்டு சாயில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் தாவரங்கள் வந்து சிறப்பான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுடைய கடலோர மாவட்டங்களில் மொத்தமாக 195 ஹெக்டேர் பரப்பளவில் அலையாத்தி செடிகளும், அதுக்கப்புறம் 375 ஹெக்டேர் பரப்பளவில் அலையாத்தி சூழல் அமைப்பு மீட்பு பணிகளும் 2023 to 24 மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இதே போல் 2024 to 25 ஆண்டில் 90 ஹெக்டேர் பரப்பளவில் சவுக்கு மரக்கன்றுகள் வந்து நட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக தமிழ்நாடு முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம், சீஃப் மினிஸ்டர்ஸ் கிரீன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம். இது என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழல் பிரச்சனை, காலநிலை மாற்றத்துக்கு தீர்வு காணக்கூடிய பணி. இதிலெல்லாம் இளைஞர்களை யாரெல்லாம் வந்து ஆர்வமாக இருக்கிறாங்களோ அந்த இளைஞர்களை அடையாளம் கண்டு அவங்கள ஈடுபடுத்தி வழி நடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோடைய முக்கிய நோக்கம். அடுத்ததாக கடலோர மண்டல மேலாண்மை அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்பகுதி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவுடைய மொத்த கடலோர பகுதியில் அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 15%. ஸோ சதுப்பு நிலம், பவளப்பாறை, கடற்பாசி, கடற்புற்கள், உப்பு நிலங்கள், மணல் தேரிகள், மணல் குன்றுகள் இந்த மாதிரியான வளமிக்க கடலோர வாழ்விடங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அப்படிங்கிறது இந்த கடல் சூழல் அமைப்பை பாதுகாக்கணும். அதுக்கு வந்து இந்த நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்கு இருக்கு இல்லையா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 14, அதாவது நீருக்கடியிலான வாழ்க்கை அப்படிங்கிறத அடையணும் அப்படின்னு உறுதி எடுத்திருக்கிறாங்க. அந்த 14 என்னென்ன 3 இலக்குகள் வந்து இதில் இருக்குது. 14 தான், 14லேயே 3. 14.1 என்ன, கடலில் இருக்கக்கூடிய எல்லா வகையான மாசுபாடுகளையும் தடுக்கணும், அது ஓரளவு குறைக்கணும். 14.2 என்ன, கடல் சார்ந்த கடலோர சமச்சீர் சூழலை வந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். 13.3 என்ன, எல்லா நிலைகள்லையும் மேம்பட்ட அறிவியல் வழிமுறைகள் மூலமாக கடல் அமிலமயமாதலால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை கண்டுபிடிச்சு அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக புவியியல் தகவல் அமைப்பு, ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, உலக வங்கி நிதி உதவியோடு செயல்படுத்தக்கூடிய அவசர கால சுனாமி மறுசீரமைப்பு திட்டத்தோடைய ஒரு பகுதி, எமர்ஜென்சி சுனாமி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டோடைய ஒரு பகுதி தான் இந்த புவியியல் தகவல் அமைப்பு அப்படிங்கிறது.
இந்த பிரிவு 2011 சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஸோ எதுக்கு உலக வங்கி நிதி உதவியோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் அவசரகால சுனாமி மறுசீரமைப்பு திட்டம். அதோடைய ஒரு பகுதியாக தான் புவியியல் தகவல் அமைப்பு அப்படிங்கிறது 2011 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிரிவு என்ன அப்படின்னா, கடலோர பகுதிகளில் உயர் அலை கோட்டினை வந்து வரையறுக்கிறது, ஒருங்கிணைந்த கடலோர மண்டல மேலாண்மை திட்டம் வந்து தயாரிக்கிறது, கடலோர பாதிப்பு வரைபடங்கள் வந்து தயாரிக்கிறது, உயர் அலைக்கோடுகளில் கல் தூண்கள் வந்து அமைக்கிறது. இந்த நடவடிக்கைகள்லாம் புவியியல் தகவல் அமைப்பு பிரிவு மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருது. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டை கடலோர ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பு 2011 படி 2 திட்டத்தை வந்து தயாரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, மாநில அளவிலான திட்டம் கடலோர ஒழுங்குமுறை மண்டல மேலாண்மை திட்டம். இதை வந்து நிலைத்தகு கடலோர மேலாண்மைக்கான தேசிய மையம் மூலமாக தயாரிக்கிறாங்க. ரெண்டாவது உள்ளூர் அளவிலான திட்டம் இது. ஸோ உள்ளூர் அளவிலான கடலோர பகுதி மேலாண்மை திட்டத்தை தொலையுணர்வு மையம் மூலமாக தயாரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு தான் இப்போ பார்க்குறோம். நம்ம பார்த்தோம் இல்லையா, மாநில அளவிலான திட்டம் கடலோர ஒழுங்குமுறை மண்டல மேலாண்மை திட்டம், கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் பிளான். இது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 கீழே வெளியிடப்பட்ட கடலோர ஒழுங்குமுறை மண்டல அறிவிக்கை 2011 படி ஒன்றிய அரசோடைய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் மூலமாக 2011 வெளியிடப்பட்டது. ஸோ கடலோர பகுதிகளை பாதுகாக்கணும், கடலோர பகுதிகளில் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கணும்னு இந்த பிளானை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிவிக்கையின்படி பார்த்திங்க அப்படின்னா, கடற்பகுதியில் 5 வகை மண்டலங்களை பிரிக்கிறாங்க. கடற்கரை ஒழுங்குமுறை மண்டலம் 1 அப்படின்னா சூழல் முக்கியத்துவம் வாய்ந்தது, எக்காலஜிக்கலி சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய கடற்பகுதிகள். ரெண்டாவது வந்து டெவலப்டு ஏரியா, வளர்ச்சி அடைந்த பகுதி. மூணாவது ஊரக பகுதி, ரூரல் ஏரியா. நாலாவது பார்த்தோம் அப்படின்னா கடல் நீர் பகுதிகளில் உயர அலைக்கோட்டில் இருந்து கடல் எல்லை பகுதிக்கு இடைப்பட்ட கடல் பகுதி, அலை தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நீர்நிலை பகுதிகள். அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிறப்பு கவனம் செலுத்தி பாதுகாக்க வேண்டிய குறுகிய கடல் சூழல் பகுதிகள். இப்படின்னு சொல்லி 5 மண்டலங்களை கடற்பகுதிகளை இந்த அறிவிக்கையின்படி பிரிக்கிறாங்க. இது நம்ம முன்னைய பார்த்தது தான். ஸோ இந்த அறிவிக்கையின்படி பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களுக்கான இந்த வரைவு கடலோர மண்டல மேலாண்மை திட்டம் தயாரிக்கக்கூடிய பணி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த கடலோர மேலாண்மைக்கான தேசிய மையம், அவங்க தான் வந்து இந்த திட்டத்தை வந்து தயாரிக்கிறாங்க. இது எங்கே இருக்குது இந்த நிறுவனம் அப்படின்னா, சென்னையில் இருக்குது. அடுத்ததாக இதோட பரிந்துரைகளின்படி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கான கடலோர மண்டல மேலாண்மை திட்டத்துக்கு 2018 ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்குது. இதே போல் 2019 விதிகளின்படி தமிழ்நாட்டுக்கான கடலோர மண்டல மேலாண்மை திட்டத்தை வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தினாங்க. முன்ன வந்து 2011 விதிகளின்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2019 விதிகளின்படி தமிழ்நாட்டுக்கான மண்டல மேலாண்மை திட்டத்தை வந்து அறிவுறுத்தினதுனால இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிலைத்தகு கடலோர மேலாண்மைக்கான தேசிய மையம் மூலமாக அந்த அறிவிக்கையை வந்து இப்போ மேற்கொண்டு வராங்க. அடுத்ததாக தமிழ்நாடு மாநில கடலோர மண்டல மேலாண்மை குழுமம், தமிழ்நாடு ஸ்டேட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இது ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது தான். கடலோர ஒழுங்குமுறை மண்டல பகுதிகளில் வளர்ச்சி கட்டுமான நடவடிக்கைகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஒழுங்குபடுத்தணும், விதிமீறல்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மாநில அளவில் இந்த கடலோர மண்டல மேலாண்மை குழுமம் வந்து மத்திய அரசு ஆரம்பித்தாங்க. இதுக்கான அந்த அப்ரிவேஷன்ஸ் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அதில் அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இதில் வரும். அடுத்ததாக மாவட்ட கடலோர மண்டல மேலாண்மை குழுமங்கள், டிஸ்ட்ரிக்ட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி மாநில அளவில் இருந்ததோ அது மாதிரி மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய குழுமங்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 14 கடலோர மாவட்டங்களில் மாவட்ட அளவிலான கடலோர மண்டல மேலாண்மை குழுமம் வந்து அமைஞ்சிருக்குது. இதுக்கு தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா, அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து தலைவராக இருப்பாங்க. அடுத்ததாக மாநில அளவிலான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம், ஸ்டேட் லெவல் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி. என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் 2006 நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதன்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் மாநில அளவிலான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அப்படிங்கிறது.
இது எதுக்காக அப்படின்னா, பசுமை திட்டங்கள், அப்புறம் தொழில் திட்டங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதனால சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, அது சுற்றுச்சூழல் முன் அனுமதி வந்து வாங்கணும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து வாங்கணும். கிரீன்ஃபீல்டு, ப்ரவுன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம். அது வந்து 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. கேட்டகரி ஏ, கேட்டகரி பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அறிவிக்கையின்படி அட்டவணை ஏல இருக்கக்கூடிய பிரிவு இனங்களுக்கு மத்திய அரசோடைய சுற்றுச்சூழல், வனம், காலநிலை மாற்ற அமைச்சகத்திடமிருந்தும் கேட்டகரி பியில் வரக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாநில அளவிலான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்துக்கிட்ட இருந்தும் பர்மிஷன் வாங்கணும். இப்போது 6வது மாநில அளவிலான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அப்படிங்கிறது 2025 மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குறதுல எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் அப்படின்னா அது நிறைய இருக்கும். அது முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிவேஷ் அப்படின்ற போர்ட்டல் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியரன்ஸ் வாங்குறது எல்லாமே இந்த போர்ட்டலில் போய் தான் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பரிவேஷ் அப்படின்ற போர்ட்டலை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மேலாண்மை முகமை, என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இதை வந்து தமிழக அரசு 2002 இந்த முகமையை வந்து உருவாக்குனாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த தேசிய நதிநீர் பாதுகாப்பு திட்டம், அப்புறம் தேசிய ஏரிகள் பாதுகாப்பு திட்டம், இந்த திட்டங்களுக்கு கீழே மத்திய அரசு செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை வந்து கண்காணிக்கணும், அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த முகமையை வந்து உருவாக்குனாங்க. தேசிய நதிநீர் பாதுகாப்பு திட்டம், தேசிய ஏரிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே ஒப்படைக்கப்பட்ட பணிகள் வந்து 2005 முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முகமை பார்த்திங்க அப்படின்னா, பள்ளிகளில் சுற்றுச்சூழல், கடலோர பாதுகாப்பு விழிப்புணர்வுகள் வந்து ஏற்படுத்துகிறாங்க. சூழல் மீட்பு பணிகள் இந்த மாதிரி நடவடிக்கைகளை தமிழ்நாடு வடிகால் வாரியம், மாநகராட்சி, நகராட்சி, தொண்டு நிறுவனங்கள், அப்புறம் பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர்கள் இவங்களோட ஒத்துழைப்போட இந்த முகமையை வந்து மேற்கொண்டு வருது. அடுத்ததாக சுற்றுச்சூழல் கல்வி திட்டம், என்விரான்மெண்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அரசு நிதி பெறக்கூடிய பள்ளிகளில் மாவட்டத்துக்கு 100 பள்ளிகள் அப்படின்னு சொல்லி தேசிய பசுமைப்படை சூழல் மன்றங்கள் வந்து தமிழ்நாட்டில் 2002 வருஷம் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ அது அதிகமாகி இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாவட்டத்துக்கு 250 சூழல் மன்றங்கள் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 9500 தேசிய பசுமைப்படை சூழல் மன்றங்கள் 38 மாவட்டங்களில் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. ஸோ இதுக்கு முன்னாடி தேசிய பசுமை படை அப்படின்னு இருந்தது இந்த திட்டத்தோட பேர். அது 2023 to 24 சுற்றுச்சூழல் கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. அடுத்ததாக சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டம், என்விரான்மெண்டல் இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் லைவ்லிஹுட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் மத்திய அரசோடைய சுற்றுச்சூழல் வனம் காலநிலை மாற்ற அமைச்சகம் 1982 சுற்றுச்சூழல் தகவல் மையம் அப்படின்ற அமைப்பை வந்து தொடங்குறாங்க. என்விரான்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சுற்றுச்சூழல் தகவல் மையம் 1982 தொடங்கினாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி சுற்றுச்சூழல் தகவல் மையம் அப்படிங்கிறது மத்திய அரசோடைய நிதி உதவியோடு 2002 சுற்றுச்சூழல் துறையில் இயங்கிட்டு வருது. அடுத்ததாக சுற்றுச்சூழல் விருதுகள். ஸோ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மேலாண்மை, விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபடக்கூடிய சிறந்த பங்களிப்பு செய்யக்கூடிய அரசு சாரா அமைப்புகளோ, நிறுவனங்களோ, ஆராய்ச்சியாளர்களோ இல்லை தனிநபர்களோ அவங்கள வந்து கண்டறிஞ்சு பல்வேறு பிரிவுகளில் 10 சுற்றுச்சூழல் விருதுகள் ஒவ்வொரு வருஷமும் வந்து கொடுத்துட்டு வராங்க. 2024 to 25 ஆண்டுக்கான இந்த விருதுகள் பார்த்திங்க அப்படின்னா 2025 பிப்ரவரி காலநிலை உச்சி மாநாடு நடந்தது இல்லையா, அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக நடைமுறையில் உள்ள திட்டங்கள், ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து காலநிலை அரங்கம், கிளைமேட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுடைய சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த கிளைமேட் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி மையத்தை வந்து அமைச்சிருக்கிறாங்க. சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் அடாப்டேஷன் ரிசர்ச், காலநிலை மாற்ற ஏற்பு ஆராய்ச்சி மையம். அதோட பேர் இப்போ வந்து மாற்றிட்டாங்க, சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி காலநிலை மற்றும் பேரிடர் மேலாண்மை மையம் அப்படின்னு பேர் மாற்றப்பட்டிருக்குது. இதோடைய முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க காலநிலை தொடர்பான தகவல்கள்லாம் திரட்டி கொடுக்கறது. ரெண்டாவது, காலநிலை மாற்றத்துக்கான அரசுகளுக்கு இடையிலான குழு அவங்க இருப்பாங்களே, அவங்களுடைய அறிக்கைகளின் அடிப்படையில் வேளாண்மை, நீர்வளம், வனம், பல்லுயிரியம், கடலோர மண்டல மேலாண்மை இந்த மாதிரி இயற்கை வளங்கள் மேலே
காலநிலை மாற்றத்தோட பாதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மதிப்பீடு செய்கிறது. இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ஐபிசிசி. அடுத்ததாக நீர்வளத்துறையில் மைக், ஷி, ஸ்வாட், வேளாண்மை துறையில் டிஎஸ்எஸ்ஏடி, அப்புறம் கடலோர மேலாண்மையில் சிம்க்ளைம், அப்புறம் வனத்துறையில் மேக்சன்ட், இந்த மாதிரியான மென்பொருட்களை பயன்படுத்தி காலநிலை மாற்றத்தினால எதிர்காலத்தில் என்னென்ன தாக்கங்கள் வரும் அப்படின்றதையும் அந்த அழிவுகளை முன்கூட்டியே வந்து கணிக்கிறது. அப்புறம் இயற்கை வளங்கள், சூழல் இடங்களில் நிகழக்கூடிய மாற்றங்களை கணக்கீடு பண்ணுறதும் இந்த கிளைமேட் ஸ்டுடியோவுடைய ஒரு பணி தான். ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நீலக்கொடி கடற்கரை சான்றளிப்பு திட்டம், ப்ளூ ஃப்ளாக் பீச் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம். ஸோ ஆரோக்கியமான கடலோர நிர்வாகத்தை திட்டமிடணும், சுற்றுலா அந்த இதை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழல் வனம் காலநிலை மாற்ற அமைச்சகம் வந்து ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. கடற்கரை சுற்றுச்சூழல் மற்றும் அழகியல் மேலாண்மை அமைப்பு, பீச் என்விரான்மெண்ட் அண்ட் ஏஸ்தட்டிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒருங்கிணைந்த கடலோர மேலாண்மை திட்டம் கடற்கரைகளில் இருக்கக்கூடிய மாசுகளை குறைக்கிறது, சர்வதேச அளவுக்கு இந்தியாவோட கடற்கரைகளை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி செயல்படுத்திட்டு வராங்க. இந்த கடற்கரைகளுக்கு, படகுத்துறைகளுக்கு இந்த நீலக்கொடி சான்றிதழ் யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டென்மார்க்கை சேர்ந்த சர்வதேச அரசு சாரா லாப நோக்கமற்ற சுற்றுச்சூழல் கல்வி நிறுவனம், ஃபவுண்டேஷன் ஃபார் என்வரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்ற நிறுவனம் தான் இந்த நீலக்கொடி சான்றிதழை வந்து வழங்கிட்டு வராங்க. ஸோ எல்லா கடற்கரைகளுக்கும் அது கொடுக்கறதில்ல. தரம், சுற்றுச்சூழல் கல்வி, தகவல், பாதுகாப்பு சேவைகளை வழங்குது, பொது சுற்றுச்சூழல் மேலாண்மைன்னு சொல்லி இந்த 4 தலைப்புகளின் கீழே இருக்கக்கூடிய 33 தகுதிகள் இருக்கக்கூடிய கடற்கரைகளுக்கு மட்டும்தான் இந்த சான்றிதழ் வந்து வழங்கப்படுது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவளம் கடற்கரை நீலக்கொடி தரத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசோடைய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தோட ஒருங்கிணைந்த கடலோர மேலாண்மை சங்கம், சொசைட்டி ஆஃப் இன்டகிரேட்டட் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் மூலமாக தான் செயல்படுத்திட்டு வராங்க. அதாவது நீலக்கொடி கடற்கரை சான்றளிப்பு திட்டம். இந்த கோவளம் கடற்கரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர் 2021 மே 22 வரைக்கும் நீலக்கொடி சான்றிதழ் வந்து வழங்கினாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து அதை ரினியூவல் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ கடைசியாக இப்போ 25/1/2025 நீலக்கொடி சான்றிதழ் வந்து கோவளம் கடற்கரைக்கு வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டோடைய 2021-22 பட்ஜெட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் 10 கடற்கரைகளுக்கு இந்த நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான திட்டத்தை வந்து அறிவித்தாங்க, 1000 கோடி ரூபாய் செலவில். இப்போது சென்னை மெரினா கடற்கரை, ராமநாதபுரம் அரியமான் கடற்கரை, நாகப்பட்டினம் காமேஸ்வரம் கடற்கரை, கடலூர் சில்வர் கடற்கரை, இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கான பணிகள் வந்து நடைபெற்று வருது. அடுத்ததாக காலநிலை மாற்றம் குறித்த உத்திசார் அறிவுக்கான தேசிய இயக்கம், நேஷனல் மிஷன் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஆன் கிளைமேட் சேஞ்ச். தமிழ்நாட்டுடைய சுற்றுச்சூழல் துறை அப்படிங்கிறது ஒரு திட்டத்தை வந்து 2017 22 வரைக்கும் செயல்படுத்துகிறாங்க. என்ன திட்டம் அப்படின்னா, மாநில காலநிலை மாற்ற மையத்தை நிறுவுதல், வலுப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். எதன் கீழே அப்படின்னா, தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றம் குறித்த உத்திசார் அறிவுக்கான தேசிய இயக்கம். இந்த திட்டத்தோடைய 2வது கட்டத்தை, செகண்ட் ஃபேஸை, கிளைமேட் ஸ்மார்ட் இன்டகிரேட்டட் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் டூல்ஸ் ஃபார் கேடஸ்ட்ரல் லெவல் அடாப்டேஷன் அப்படின்ற தலைப்பில் செயல்படுத்துறதுக்கு இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க மத்திய அரசு. ஸோ இந்த 2வது கட்டத்துடைய 5 ஆண்டு காலத்துக்கு விவசாயம், நீர்வளத்துறைகளில் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை மதிப்பிடணும் அப்படின்னு சொல்லி அறிவியல் தொழில்நுட்பத்துறைக்கு வந்து 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அடுத்தது 2024-25 ஆண்டின் சாதனைகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நிதி ஆயோக்குடைய நிலைத்தகு வளர்ச்சி இலக்குகள், இந்தியா தரவரிசை 2023-24. நிதி ஆயோக் எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2023-24. இதில் கோல் 13 இருக்கு இல்லையா, கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான். எஸ்டிஜி 13 கிளைமேட் ஆக்ஷன். அதில் தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்குது, 81 மதிப்பெண்கள் பெற்று. போன முறை பார்த்தோம் அப்படின்னா 11வது இடத்துல இருந்தது. இப்போ கிளைமேட் ஆக்ஷனில் வந்து முதல் மாநிலமாக முன்னேறி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 7வது இலக்கான கோல் 7 என்ன, அஃபோர்டபுள் அண்டு க்ளீன் எனர்ஜி அப்படிங்கிறது தான். ஸோ மலிவான மற்றும் தூய்மையான ஆற்றலிலும் 100 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் வகிக்குது. ஸோ அதுலேயும் வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்குது. ஸோ கோல் 13லேயும் ஃபஸ்ட் ரேங்க்கு, கோல் 7 அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜிலையும் தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்குது. அடுத்ததான் அந்த சமிட் பற்றி சொல்லியிருக்காங்க. கிளைமேட் சமிட் 3.0 பிப்ரவரி 2025 நடந்தது.
காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாடு பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் சுற்றுச்சூழல் துறையோடைய பாலிசி நோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டே வந்து ஒரு திருக்குறள் 737வது திருக்குறள், இருபுணலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லநரனும் நாட்டிற்கு உறுப்பு. அதாவது ஊற்றும் மலையும் ஆகிய 2 வகை நீர்வளமும் கரெக்டாக அமைஞ்சிருக்கக்கூடிய மலையும், அந்த மலையிலிருந்து ஆறாக வரக்கூடிய நீர்வளமும் வலிய அறனும் நாட்டிற்கு உறுப்புகளாகும். ஸோ இதெல்லாம் உடையது தான், இதெல்லாம் நாட்டுக்கு தேவையான உறுப்புகள் அப்படின்றது தான் இந்த குறள். இந்த காலநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி வாழும் முறைகளை செயல்படுத்துறது, அதோடைய தீவிரத்தை குறைக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது, சுற்றுச்சூழல் மீது மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய தீங்கை தடுக்கிறது. இந்த நோக்கத்துக்காக தமிழ்நாடு அரசு 27/2/1982 சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் வனத்துறை நிர்வாகத்தோட கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை வந்து அமைக்குது. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. எப்போ? 1982. ஸோ மாநில அளவில் சுற்றுச்சூழல் சார்ந்த சட்டங்கள் இருந்தது அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்குது. இந்த வாரியத்தோட பணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. மாநிலத்தில் நீர் காற்று மாசுபடுறதை தடுக்கிறது, அதுக்கான திட்டங்களை திட்டமிடுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாநில அரசுக்கு இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஆலோசனை வழங்குறது, நீர் காற்று மாசுபாடு அதை தடுக்கிறது, தகவல்களை சேகரித்து பரப்புறது, நீர் மாசுபாட்டை தடுக்கிறது, கட்டுப்படுத்துறது, இது தொடர்பான ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கிறது, ஃபேக்ட்ரிஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, கழிவுநீர் தொழிற்சாலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை வந்து ஆய்வு பண்ணுறது, தொழிற்சாலை உற்பத்தி செயல்முறை இதை வந்து ஆய்வு பண்ணி கட்டுப்பாட்டு சாதனங்களை பொறுத்துறதுக்கு, காற்று மாசுபாட்டை தடுக்கிறது, கட்டுப்படுத்துறது, இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை வழங்குறது, காற்று மாசுபாடு கட்டுப்பாடு பகுதிகளை ஆய்வு பண்ணுறது. எதுக்காக அப்படின்னா காற்றோட தரத்தை வந்து மதிப்பிடணும் அப்படின்ற நோக்கத்துக்காக அதை ஆய்வு பண்ணி அதை ஒன்று தடுக்கவோ இல்லை கட்டுப்படுத்தவோ அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கிறது. இதெல்லாம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய பணிகள். அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை இவங்க எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று மாசுபடுத்தக்கூடிய தன்மை, எவ்வளோ மாசு வெளியிடுறாங்க அந்த அளவை பொறுத்து ஒரு வகைப்பாடு. ரெண்டாவது வந்து மொத்த நிலையான சொத்துக்கள் வந்து எவ்வளோ இருக்குது, கிராஸ் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ், அதன் அடிப்படையில் ஒரு வகைப்பாடு அப்படின்னு பிரிக்கிறாங்க. மொத்த நிலையான சொத்துக்கள் மதிப்பீடு அப்படின்னு பார்த்தோன்னா 10 கோடிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அது பெரிய வகை தொழிற்சாலைகள்னும், 5லேருந்து 10 கோடிக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது நடுத்தர வகை, 5 கோடிக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது சிறிய வகை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இதுவே மாசுபடுத்தும் தன்மையை அடிப்படையாக வச்சு எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அதிக அளவிலான மாசுபாடு 60 புள்ளிகளுக்கு மேலே இருக்குது அப்படின்னா சிவப்பு நிற அடையாளம். ரெண்டாவது வந்து நடுத்தர மாசுபாடு 41லேருந்து 59க்குள்ளே இருக்குது அப்படின்னா ஆரஞ்சும், குறைவான மாசுபாடு இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் 21லேருந்து 40 புள்ளிகள் பச்சை கலரு. அடுத்ததாக மிக குறைவான மாசுபாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 21 புள்ளிகளுக்கு குறைவாக இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை வெள்ளை நிற குறியீட்லேயும். ஸோ இந்த மாதிரி வந்து வகைப்படுத்துகிறாங்க, சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை, வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் இந்த OCMMS அப்படின்றது படிச்சுக்கோங்க, ஆன்லைன் கன்சென்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. அடுத்ததாக சுற்றுப்புற நீர், காற்று மற்றும் ஒளிதர கண்காணிப்பு. இது எதுக்காக அப்படின்னா அந்த ஆக்டை வந்து பார்த்துக்கோங்க, வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974, ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981. அடுத்ததாக இன்டெகிரேட்டட் என்விரான்மெண்டல் மானிட்டரிங் ஸ்டுடியோ, ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மையம். இந்தியாவுடைய முதல் ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மையம் 14/8/2024 தமிழகத்தில் திறந்து வச்சாங்க. இந்த மையத்தோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, சிமெண்ட்டு, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், பெட்ரோ கெமிக்கல்ஸ், அனல் மின் நிலையங்கள், இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் வெளியிடக்கூடிய மாசை இணைய வழியில் கண்காணிக்குது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ கழிவுகள், அபாயகரமான கழிவுகள், மின் கழிவுகளுடைய கண்காணிப்பையும் வந்து இது பண்ணுது. ஸோ அதை வந்து எப்படி மேலாண்மை பண்ணணும், அந்த மாதிரி ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மையமாக தான் இதை வந்து நிறுவியிருக்கிறாங்க. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோடைய மேம்படுத்தப்பட்ட சுற்றுச்சூழல் ஆய்வகங்கள் எல்லாம், அதாவது அட்வான்ஸ்டு என்விரான்மெண்டல் லெபார்டரிஸ் TNPCBயில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தேசிய சோதனை மற்றும் அளவீட்டு ஆய்வகங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்குது. ஸோ நேஷ்னல்
அக்ரிடிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலிப்ரேஷன் லேபார்ட்டரியோட அங்கீகாரத்தை பெற்றிருக்குது. இதே போல் சென்னையில் இருக்கக்கூடிய மேம்படுத்தப்பட்ட சுற்றுச்சூழல் ஆய்வகம் 2023 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 கீழே அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து ஒரு குறியீடை வெளியிடுறாங்க, இண்டெக்ஸை வெளியிடுறாங்க. விரிவான சுற்றுச்சூழல் மாசு குறியீடு, காம்ப்ரிஹென்சிவ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியிடுறாங்க. ஸோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய 8 மாசுபட்ட தொழிற்சாலை பகுதிகளில் நிலம், காற்று, நீர் தரத்தை பருவமழைக்கு முந்தைய காலங்களில் எப்படி இருந்தது, பிந்தைய காலங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்கள் மூலமாக கண்காணிச்சிட்டு வராங்க. ஸோ இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது 70க்கு மேலே இருந்தது அப்படின்னா கிரிட்டிக்கலி பொல்யூட்டட் ஏரியா, மிக கடுமையாக மாசுபட்ட பகுதி. 60லேருந்து 70க்குள்ளே இருந்தது அப்படின்னா சிவியர்லி பொல்யூட்டட் ஏரியா, கடுமையாக மாசுபட்ட பகுதி. 50லேருந்து 60 வரைக்கும் இருந்தது அப்படின்னா நார்மலி பொல்யூட்டட் ஏரியா, பொதுவாக மாசுபட்ட பகுதி. 40 to 50க்குள்ளே அந்த ஸ்கோர்ஸ் இருந்தது அப்படின்னா அதர் பொல்யூட்டட் ஏரியா, மற்ற மாசுபட்ட பகுதி அப்படின்னு சொல்லி இந்த இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்தது கழிவு மேலாண்மை செயல்முறை அப்படின்னு எடுத்துட்டோன்னா மருத்துவ கழிவு மேலாண்மை. இதில் அந்த ஆக்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, ரூல்ஸு. மருத்துவ கழிவு மேலாண்மை விதிகள் 2016, பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் எப்போது 2016. அடுத்ததாக பேட்ரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ சுற்றுச்சூழல் வனம் காலநிலை மாற்ற அமைச்சகம் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 கீழே திருத்தம் செய்யப்பட்ட 2022 மின்கழிவு மேலாண்மை விதிகளை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கீழே பேட்ரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2022 வெளியிட்டிருக்காங்க, மின்கல கழிவு மேலாண்மை விதிகள். அடுத்தது திடக்கழிவு மேலாண்மை விதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா 2016, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016. இதே போல் பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை, இதுவுமே வந்து 2016 தான். பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016, அதை வந்து அமெண்ட் பண்ணாங்க 2022. ஸோ திருத்தப்பட்ட பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை விதிகள் அப்படின்னா 2022. அடுத்ததாக ஒரு முறை பயன்பாட்டிற்கு பிறகு தூக்கி எறியும் நெகிழி பொருட்கள் மீதான தடை, பேன் ஆன் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். ஸோ தமிழக அரசு 2018 ஒரு அறிவிக்கையை வந்து வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னா இந்த ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய தூக்கி எறியப்படக்கூடிய சில வகை நெகிழி பொருட்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த தடை எப்போ வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா 1/1/2019 நடைமுறையில் இருக்குது. மத்திய அரசுடைய சுற்றுச்சூழல் வனம் காலநிலை மாற்ற அமைச்சகம் 12/8/2021 இந்த ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய 19 வகையான நெகிழி பொருட்களுடைய தயாரிப்பு, இறக்குமதி, அதை வச்சுக்கிறது, விநியோகம் பண்ணுறது, விற்பனை பண்ணுறது, உபயோகப்படுத்துறது, அந்த தடையை வந்து அறிவிக்கிறாங்க. இந்த தடை எப்போலேருந்து அமலில் இருக்குது அப்படின்னா 1/7/2022. ஸோ தமிழ்நாடு தனியாக சொல்லியிருக்கிறாங்க, மத்திய அரசு வந்து தனியாக சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 2019 இது நடைமுறையில் இருக்குது. அடுத்ததாக கட்டுமானம் மற்றும் இடிமான கழிவு மேலாண்மை அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கான விதிகளும் 2016 தான். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிமாலிஷன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016, கட்டுமானம் இடிமான கழிவுகள் மேலாண்மை விதிகள் 2016. அடுத்ததாக மத்திய அரசோடைய வழிகாட்டுதலின்படி பார்த்தீங்க, மத்திய அரசோடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதோடைய வழிகாட்டுதல் படி பார்த்திங்கன்னா சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் CMDA, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, நகர் மற்றும் ஊரமைப்பு இயக்குநரகம், டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், பொதுப்பணித்துறை PWD, அப்புறம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், தமிழ்நாடு அர்பன் ஹேபிடட் டெவலப்மெண்ட் போர்டு, இது எல்லாமே இந்த கட்டுமானம் இடிமான கழிவுகள்லேருந்து வரக்கூடிய பொருட்களை கொள்முதல் செய்யணும். நகராட்சி அரசு ஒப்பந்த பணிகளில் இதை வந்து கட்டாயமாக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி இருந்தாங்க. அடுத்ததாக மின்னணு கழிவு மேலாண்மை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 1986 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இந்த விதிகள் வந்து உருவாக்கியிருந்தாங்க. மின்னணு கழிவு மேலாண்மை விதிகள் 2016. அதை நவம்பர் 2022 அமெண்ட் பண்ணாங்க. அமெண்ட் பண்ணி திரும்ப நோட்டிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த விதிகள் ஏப்ரல் 1, 2023 அமலில் இருக்குது. அடுத்ததாக தீங்கு விளைவிக்கும் கழிவு மேலாண்மை ஹசார்டஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இதுக்கான ரூல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா
2016 தான். ஸோ தீங்கு விளைவிக்கும் கழிவுகள், தீங்கு விளைவிக்கும் மற்றும் பிற கழிவுகள் மேலாண்மை மற்றும் எல்லை தாண்டிய இயக்கம் விதிகள் 2016. அடுத்ததா தேசிய தீங்கு விளைவிக்கும் கழிவு கண்காணிப்பு அமைப்பு, நேஷ்னல் ஹசார்டஸ் வேஸ்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். ஸோ நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய கழிவுகளுடைய உற்பத்தி, அதை நகர்வு, சேர்த்து வைக்கிறது, மறுசுழற்சி பண்ணுறது, பயன்பாடு, அதை அகற்றுறது, இந்த மாதிரி எல்லா செயல்பாடுகளையும் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தேசிய தீங்கு விளைவிக்கும் கழிவு கண்காணிப்பு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்ததாக பாதிக்கப்பட்ட தளத்தை புனரமைத்தல் அப்படிங்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா, கொடைக்கானலில் 1984லேருந்து 2001 வரைக்கும் அப்போ இயங்கிட்டு இருந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் தெர்மாமீட்டர் தொழிற்சாலை, அதில் பார்த்திங்க அப்படின்னா பாதரசத்தினால அங்கே இருக்கக்கூடிய மண் வந்து மாசுபட்டது. அந்த தொழிற்சாலை மூலமாக 17,858 சதுர மீட்டர் பரப்பளவில் பாதரசத்தினால அந்த மண் வந்து மாசுபட்டிருந்தது. இதுக்கு தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் அப்புறம் ஒன்றிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலமாக மார்ச் 2021லேருந்து 5 கட்டங்களாக அந்த மண் சீரமைப்பு பணிகள் வந்து இப்போவும் நடைபெற்று வருது. இதே போல் தான் தமிழ்நாடு குரோமேட்ஸ் மற்றும் கெமிக்கல்ஸ் லிமிடெட் TCCL எங்கே இருக்குது அப்படின்னா ராணிப்பேட்டையில் இருக்குது. ஸோ ராணிப்பேட்டையில் 1975லேருந்து 95 வரைக்கும் இந்த கம்பெனி வந்து இயங்கிட்டு இருந்தது. இதன் மூலமாக 2.2 லட்சம் டன் குரோமியம் கழிவுகள் வந்து திறந்த வெளியில் கொட்டியிருக்கிறாங்க. அதை முறையாக அகற்றாமல் அதை வந்து திறந்த வெளியில் கொட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிறுவனம் எங்கே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதுக்காக பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த கழிவுகள் வந்து முழுமையாக அகற்றப்படலை. அதுக்கான டெண்டர் கோரப்பட்டு வருதுன்னு தான் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. எப்போது நடந்தது? 1975லேருந்து 95 வரைக்கும் அந்த நிறுவனம் இயங்கிட்டு இருந்தது. அடுத்ததாக மேல்முறையீட்டு ஆணையம், சென்னையில் இருக்கக்கூடிய மேல்முறையீட்டு ஆணையம் அப்படிங்கிறது 2000வது வருஷத்துலேருந்து செயல்பட்டு வருது. ஸோ அப்பலேட் அத்தாரிட்டி, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட உத்தரவுகளுக்கு எதிராக தொழிற்சாலைகள் ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் மேல்முறையீடுகளை வந்து அப்பலேட் அத்தாரிட்டி தான் அவங்க அளிக்கக்கூடிய மேல்முறையீடுகளை விசாரிப்பாங்க. அடுத்தது தேசிய பசுமை தீர்ப்பாயம் அப்படின்னு பார்த்தோன்னா நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல், இதோடைய சதர்ன் பெஞ்ச் தென் மண்டலம் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கான பிரச்சனைகள் வழக்குகளை வந்து கையாளுறாங்க. 2012லேருந்து இது செயல்பட்டு வருது. அடுத்ததாக நிகழ்நிலை சட்ட வழக்கு மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு அமைப்பு, ஆன்லைன் லீகல் கேஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். இது எதுக்காக அப்படின்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் இந்த அமைப்பையும் வந்து உருவாக்குனாங்க. எதுக்காக அப்படின்னா பல்வேறு நீதிமன்றங்களில் தாக்கல் செய்கிறாங்க இல்லையா வழக்குகளை, அதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்காணிப்பு அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. எந்தெந்த நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யக்கூடிய வழக்குகளை இவங்க கண்காணிப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தோடைய மதுரை அமர்வு, அப்புறம் தேசிய பசுமை தீர்ப்பாயம், அப்புறம் மேல்முறையீட்டு ஆணையம். அடுத்ததாக சுற்றுச்சூழல் பயிற்சி நிறுவனம், என்விரான்மெண்டல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எப்போ ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா 1994 டேனிஷ் ஆதரவோட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் இந்த நிறுவனத்தையும் வந்து அமைக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா மாசு கட்டுப்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக சிறப்பு பயிற்சிகளை அதிகாரிகளுக்கும் உள்ளாட்சி ஊழியர்களுக்கும் இந்த பயிற்சிகளை அளிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான நோக்கம். அடுத்ததாக இவங்களுடைய முன்னெடுப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா காலநிலை உச்சி மாநாடு 3.0ல் வந்து மீண்டும் மஞ்சப்பை அந்த பிரச்சாரத்தை வந்து கேம்பெயினை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு மீன்வளை மீட்பு முயற்சிகளுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிற வகையில் ஃபிஷ்நெட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ரிலேட்டடாக அப்புறம் சுற்றுச்சூழல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய SDG அப்படின்னு பார்த்தோன்னா 6.3 தூய்மையான நீர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். 6.3 வந்து இவங்க டார்கெட் வச்சுருக்காங்க. அடுத்ததாக கோல் 9 இண்டஸ்ட்ரீஸ் இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தொழில்துறை கண்டுபிடிப்பு மற்றும் உள்கட்டமைப்பு, காற்றோட தர கண்காணிப்பை வந்து உறுதி செய்கிறது. அடுத்ததாக ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் கோல் 12 பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி, அப்புறம் இலக்கு 12.5, அப்புறம் காலநிலை நடவடிக்கை கோல் 13 கிளைமேட் ஆக்ஷன், இதெல்லாம் அவங்களுடைய இலக்கு. அதுக்கு கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கான முயற்சிகள் இவங்க என்ன எடுக்கிறாங்க அப்படின்றத மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நிறைய அப்ரிவேஷன்ஸ் இருக்கும். பொறுமையாக உட்காந்து என்னென்ன அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்ரிவேஷன்ஸ் நிறைய கேட்பாங்க. அந்த இயக்கங்கள் ஸ்டார்ட்டிங்கில் 4 பார்த்தோம் இல்லையா? அது நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.